எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நான் பேச பேச என்கிட்ட கூட பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன சொல்லணும்னா ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இதுல ரகசியம் இருக்கிறது. நான் ரெண்டு விதமான கூட்டத்துல இருந்தவன். ஒண்ணு ஏமாத்துற கூட்டத்துல இருந்தவன், ரெண்டாவது நடிச்ச கூட்டத்துல இருந்தவன். ஆனா இப்போ உண்மையான கூட்டத்துல இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஏமாத்துற கூட்டம்னா எங்க எங்க அப்பா ஊழியம், எங்க தாத்தா ஊழியக்காரரு, அப்படியே ஊழியத்துல வந்தவங்க தான் நாங்க. ஏமாத்துற கூட்டம்னு சொல்லும் போது முதல்ல போய் நடிப்படி நின்றுவேன். சர்ச்சுனா முதல்ல போய் நிற்பேன், ஊழியர்னா முதல்ல போய் நிற்பேன். அப்படிலாம் போய் நின்றுவேன் நான். அப்படியே ஏமாத்துவேன் ஊழியக்காரன். ஆனா அது நடக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. ரெண்டாவது நடிப்பேன். அல்லேலூயா சொன்னா முதல்ல ஹல்லேலூயா அப்படின்றேன். ஆனா ரெண்டு விதம் இருக்கு. அதுலயே எப்பயா நீ முடிப்ப, நேரமாச்சு அப்படின்ற ஒரு அல்லேலூயாவும் போட்டிருக்கிறேன் நான். இன்றைக்கு உண்மையாய் அந்த வார்த்தைகள் வரும் பொழுது ஹல்லேலூயா, ஆமென், அந்த வார்த்தை எனக்கு தான். கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையை கர்த்தர் மாத்த போகிறார். கர்த்தர் இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார். என் பகுதியில ஒரு அசைவு தேவன் உண்டு பண்ண போறார். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு நடந்த அற்புதங்கள் உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண போற வார்த்தையோட நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென். இந்த பேருக்குண்டான சாட்சியை நான் சொல்லி உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. முதல்ல என்னுடைய ஐயா கரெக்டான டைம் கொடுத்துருக்கிறார். எனக்கு 12 மணிக்கு முடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப நேசித்த ஒரு ஊழியக்காரர். ஒரு ஊழியக்காரர்களுக்கு இவ்வளோ நேரம் கொடுக்குற சபை இருக்கு, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. கவலைப்படாதீங்க, கொடுத்த நேரத்துல கரெக்டா முடிச்சிருவோம் நம்ம. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். இன்றைக்கு ஒரு 4 விதமான காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பேச ஆசையா இருக்கிறேன். என்னோட சாட்சியோட நீங்க என்னோட கூட கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்தீங்கன்னா, இந்த இடம் என்ன இடம்னா அழுகிற இடம் இல்ல. ஒருவேளை அழுகல் புலம்பல் இருந்தாலும் இங்க வரும்பொழுது கர்த்தர் களிப்பாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். இங்க வந்தா சந்தோஷம், இங்க வந்தா விடுதலை, இங்க வந்தா அற்புதம், இங்க வந்தா சந்தோஷம். அதனால ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா போங்க. நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். உங்களுக்கு உள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. போதும் சிஸ்டர். ஆமென். உங்களுக்கு உள்ளதை நான் வரும் அளவும், ஒரு ஈஸியா சொல்லணும்னா நான் வர வரையும் பத்திரமா பார்த்துக்குங்க. ஒரு ஈஸியான வார்த்தையில சொன்னா நான் வர வரையும் ஜாக்கிரதையா இருங்க, நான் வர வரையும் உங்களுக்கு கொடுத்ததை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு எதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எதை நம்ம பற்றி கொள்ள வேண்டும், நம்ம எப்படி இருக்க வேண்டும், எதை நாம் செய்ய வேண்டும்? யார் வர அளவுக்கு? ஆண்டவர் வரும் அளவு. ஆமென். நான் ஊழியக்கார் வரும் அளவு அப்படியே ஜாலியா இருப்பேன். ஊழியக்கார் வந்துட்டாருன்னா நடிகர் 1ஆம் நம்பர் நடிகர் நான் தான். எங்க அப்பா அந்த தெருவில் வராருன்னா அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற மாதிரி நடிப்பேன். அப்படிதான் என் வாழ்க்கை இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எங்கெல்லாம் தட்டணுமோ அங்கெல்லாம் தட்டி நம்மளை கொண்டு வந்து நிற்க வைத்து விடுவார். ஹல்லேலூயா. ஊழியத்துல நிறைய ஊழியம் இருக்குது. சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது, அப்புறம் மேஜிக் ஊழியம் இருக்குது, தொலைக்காட்சி ஊழியம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஊழியம் இருக்குது. ஆனா சபை வச்சு நடத்துற ஊழியம் இருக்கு தெரியுமா? ரொம்ப கஷ்டம். ஐயா சிஸ்டர், அவன் ரொம்ப கஷ்டம். ஆனா கர்த்தர் அதையும் தருகிறார் என்றால் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்தை பார்த்த உடனே உள்ள வந்தோடனே கொஞ்சம் நான் என்னோட பழைய நினைவுக்கு போய் ஜஸ்ட் டியர் மை செல்ஃப். அவன் கொஞ்சம் கண்ணு கலங்கினேன். ஏன்னா கர்த்தர் என்னையும் எங்களையும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா கொண்டு வந்தார். அல்லேலூயா. இதாவது கொஞ்சம் பெருசா இருக்கு. எங்களுக்கு இருந்தது இவ்வளவுதான் இடம், இவ்வளவுதான். இந்த இடத்துலதான் நாங்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தோம். ஆனா அந்த இடத்துல 24 பேர் வருவாங்க. இடம் இருக்காது, தரை கிடையாது, மண்ணு கொட்டி கூறு கூட ஆட்டல. ஜஸ்ட் இந்த மாதிரி பாய் போட்டுதான் நாங்கள் தேவனை ஆராதித்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கட்டடம் கட்டி அதுல 3 விதமான ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஒரு ஆராதனைக்கு 150 பேர் வருகிறார்கள். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவோ. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் வரும் அளவும் பற்றி கொள்ளுங்கள். ஆமென். முதல்ல எதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் யாக்கோபுக்கு நிறுவனம் 5:7 அங்க கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் வரும் அளவும் நாம் எப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தர் வரப்போகிறார். வராரா வரமாட்டாரா? எப்ப வேணா வருவார். இப்ப இந்த நிமிஷம் வந்தாலும்
நமக்கு சந்தோஷம் தான். அல்லேலூயா. அதுல உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? நாமெல்லாம் பாக்கியவான்கள். நாம் கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிறோம், கர்த்தரை தெரிந்திருக்கிறோம், அவரை பற்றி நாம் நன்கு தெரிந்திருக்கிறனால அவர் வரும்பொழுது நாம் முகமுகமாய் அவரை தரிசிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாக யாக்கோபு 5:7 சொல்லப்பட்டது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும். ஐயோ, என்ன ஐயா சொல்றீங்க? எப்படி இருக்கணுமா ஐயா? அதுதான் எங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் ஐயா. இந்த பொறுமை இருக்குது, என்னால முடியாது ஐயா. எது பண்ணாலும் சீக்கிரம் கர்த்தர், நான் இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஜெபிச்சா நான் என்ன கேட்கிறேனோ ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள வந்துடணும். எப்படி? ஜெபம் முடிச்சு கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அந்த அற்புதம் நடைபெற வேண்டும். அல்லேலூயா. நானும் அப்படிதான். நான் சண்டை போட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. நான் ஆண்டவரை வா நண்பா, போ நண்பா, சில நேரங்களில் திட்டி இருக்கேன். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்ற தேவனை உணர வைத்தார். அல்லேலூயா. எங்களுடைய ஊழிய பாதை எப்படின்னா, நாங்க ஏசிய சபையில ஸ்தாபனத்துல இருந்தோம். பாஸ்டர் ஸ்டீபன் ஐயா தான் எங்க அம்மா அப்பாவுக்கு திருமணம் செய்து வைத்தவர். எங்க ஊழியம் அப்படியே நாங்க ஸ்டார்ட் பண்ணி வந்து எங்க முகப்பேர்ல எங்களுக்கு ஊழியம் வந்தது. எங்களுக்கு என்ன வரும்னா, நாங்க ஒரு பெரிய சபையில, அப்போஸ்தலர் விசுவாச சபையில நாங்க ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு 1ஆம் தேதியானா லெட்டர் வரும் எங்க வீட்டுக்கு. எங்களுக்கு மொத்தம் 49 கிளை சபைகள் இருந்துச்சு. லெட்டர் வரும். என்ன வரும்னா, இந்த வாரம் நீங்க இந்த சபைக்கு போக வேண்டும், இந்த வாரம் நீங்க அந்த சபைக்கு போக வேண்டும், அடுத்த வாரம், அந்த மாதிரி 4 வாரங்களும் எங்களுக்கு சபையில போட்டு லிஸ்ட் வந்துடும். அதுல சில சபை எங்களுக்கு தெரியும், சில சபை எங்களுக்கு தெரியாது. சில சபைக்கு ரோடு இருக்கும், சில சபைக்கு பாதை இருக்காது. சில சபைக்கு ஆட்டோ ரிக்ஷா போற அளவுக்கு வழி இருக்கும், சில சபைக்கு நடந்துதான் போக வேண்டும். ஆமென். சில சபைக்கு அட்ரஸ் தெரியும், சில சபைக்கு அட்ரஸ் கூட தெரியாது. ஆனால் 29 வருடங்கள் நாங்கள் அந்த ஊழியத்தை செய்தோம். அல்லேலூயா. 1ஆம் தேதியான எங்க வீட்டுக்கு லெட்டர் வரும். எங்க அப்பா எங்களை அழைத்து செல்வார். முதல் வாரம் எங்க சபைக்கு, பெரிய சபைக்கு போவோம், திருவிருந்து எடுப்போம். அடுத்த 4-3 வாரங்களும் எங்களுக்கு எங்க சொல்றாங்களோ நாங்க போவோம். உதாரணத்துக்கு நான் சொல்ல, இந்த பகுதி உங்களுக்கு, எங்க பகுதி உங்களுக்கு தெரியுமா தெரியாது, திடீர்னு கடலூர் போனோம்னு சொல்லுவாங்க, திடீர்னு விழுப்புரம் போனோம்னு சொல்லுவாங்க. அப்படி ஈஸியா கடலூர் விழுப்புரம்னா ஈஸியா போயிடலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போனோம், அதுக்குள்ள இருக்கிற ஒரு மலை பிரதேசத்துக்கு போனோம்னா ஒரு காலம் பாதி தூரம் போய் என்ன சாக்கு சொல்லுவோம், வழி தெரியல, பாஸ்டர் சரியா எனக்கு அட்ரஸ் சொல்லல, எனக்கு தெரியாத இடத்துல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். எங்க அப்பா ஒரு நாட்குள்ள சாக்கு போக்கு சொன்னதே கிடையாது. ஆமாம். குடும்பத்தை கட்டி இழுத்து கொண்டு போவான். என்கிட்ட வண்டி கிடையாது, எதுவும் கிடையாது, சைக்கிள் தான். நாங்கள் என் கூட பிறந்தவங்க 2 அக்கா மாறுங்க, நாங்கள் 5 பேருமே சைக்கிளில் தான் போவோம். அல்லேலூயா. நாங்கள் அப்படி ஊழியத்தை செய்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்வோம். அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, 3, 4, 6 வயது இருக்கும் பொழுது என் கழுத்துல பேண்டு மாட்டிடுவாங்க. எனக்குன்னு ஒரு பேண்டு செஞ்சிருப்பாங்க. என் கழுத்துல பேண்டு மாட்டிடுவாங்க. நான் நல்லா பாடுவேன், பேண்ட் அடிப்பேன். என்னை தெருவில் நடக்க விட்டுருவாங்க. நீங்க ஐயா சொன்னார் பாரு, நரிக்கிறவன் மத்தியில் ஊழியம் செய்வது எவ்வளவு கடினம் என்பதை நான் பார்த்தவன், நான் பழகினவன், நான் அவர்களோடு கூட சாப்பிட்டவன். ஆமென். அல்லேலூயா. பேண்ட் அடிக்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நான் முதல்ல அடிச்சுக்கிட்டே பாடிட்டு போவேன், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தர் கத்தி உணர்வு, நிப்பாடுறா, அப்பதான் இன்னும் கடல் செங்கடலை நான் கடல் அப்படி பயங்கரமா பாடுவேன். அல்லேலூயா. பயங்கரம்ல பாடுவேன், அப்பதான் பயங்கரமா பாடுவேன். அப்படிதான் என்னுடைய ஊழியர்கள், எங்க ஊழியர்கள் நான் நடந்த பாதையில் உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீங்க வரும் அளவும் கொஞ்சம் பொறுமையா இருங்கள். ஆமென். அதுக்கு சடன் ப்ராசஸ் இருக்குது, எல்லாமே உடனே நடக்காது. You have to wait. ஆமென். நம்ம விதை விதைச்சா கூட களை எடுக்கணும், தோண்டணும், பண்ணணும், உரம் போடணும், விதை விதைக்கணும், அது வர வரையும் வெயிட் பண்ணணும், அதுக்கு முன்மாறி பின்மாறி தண்ணி பாய்க்கணும். எல்லா காலங்களுக்கும் கர்த்தர் நம்மளை காத்திருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னுடைய ப்ராசஸ்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்ல ஆண்டவர்ல வைராக்கியமா வந்தாலும் வாலிப நாட்கள் வரும் பொழுது அப்படியே கொஞ்சம் அப்படியே 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 அப்படி, ஏன்னா ஒரு வெறுப்பு வந்துச்சு. எங்க அப்பா ஜெபின்னு சொன்னார். ஆமா, ஜெபி தான் சொல்லுவாரு. ஆனால் ஒரு நாள் எங்க அப்பா இந்த மாதிரி ஒரு சபையில பேசும்பொழுது வேண்டா வெறுப்பா அவர் கூட போனவன். அப்போ நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அப்போ அவர் கூட விருப்பமே இல்லாமல் போய் அந்த லாஸ்ட்ல உட்காந்து அந்த அந்த ஊழியத்துல இருக்கவங்க எல்லாம் அல்லேலூயா ஆமென் சொல்றாங்களா தெரியாது. ஆனா நான் சொல்லுவேன் ஹalleluya. எப்ப முடிப்பாரு. ஆமென். அதுவும் பாஸ்டர் கூட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி கவனிப்பாங்க தெரியுமா? தனியா லெக் பீஸ் வரும் தெரியுங்களா உங்களுக்கு? ஆமென். அதுவும் பாஸ்டர் புல்லண்ட உடனே அவ்வளவுதான், பயங்கரமா இருக்கு கவனிப்பு. பாஸ்டர் கூட விட்டுருவாங்க. அதுக்காகவே போவேன் நான்.
அப்படிக்காக ஓடினவன் நான். அல்லேலூயா. நான் அன்றைக்கு எங்க அப்பா அந்த சொன்ன சாட்சியை கேட்கும் பொழுது என் வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. நீ சொன்ன பொறுமையா இருங்கள் என்று சொல்லும் பொழுது நிறைய ரகசியங்களை வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில அந்த பொறுமை என்னன்னா, எனக்கு முன்பதாக 2 அக்காமார்கள் பிறந்தார்கள். அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட தாய் கருவுற்றிருந்தார்கள். அங்க போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் செக் பண்ணும் பொழுது டாக்டர்கள் பரிசோதனை செய்து விட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது இந்த கர்ப்பத்தில் இருப்பது குழந்தை அல்ல, இது குழந்தை போல இருக்கிற ஒரு வியாதி. அதுக்கு பேர் தமிழ்ல முத்துப்புல்லுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியல. நான் கூட எங்க அப்பா சொல்லும் போது எங்க அப்பா கதை விடுறாரு, இவர் கதை விடுறாரு அப்படின்னு நினைச்சவன். பட் ஐ வெண்ட் அண்ட் செக். நான் போய் எந்த ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்களோ நான் பரிசோதனை செய்துதான் கர்த்தரை நம்பினேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்க கூகுள்ல போய் போட்டு பாருங்க, முத்துப்புல்லுன்னு போட்டு பாருங்க, வரும். அந்த முத்துப்புல்ல எப்படி இருக்கும்னா, திராட்சை கொடி பார்த்திருக்கீங்களா? திராட்சை கொடி போல இருக்கும். அதையும் வயிற்றுல 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்க வேண்டும். அந்த திராட்சை கொடியில ஒரு திராட்சை வெடித்தாலும் அந்த உயிருக்கு ஆபத்து, மறித்து விடுவார்கள். இது கேன்சர் எல்லாம் தாண்டி உள்ள ஒரு பயங்கரமான வியாதி. அந்த முத்துப்புள்ள ஒரு கர்ப்பத்துல வந்துருச்சுன்னா அந்த ஜீவன் உயிர் பிழைக்காது, மறித்து விடுவார்கள். இதுவரையும் பிறந்த கேஸே கிடையாது. கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் வரும். ஆமென். சென்னையில இருக்கிற மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், எக்மோர்ல கவர்மெண்ட் உமன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மாவை வைத்து பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர்கள் எல்லாம் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாம் இவருக்கு என்ன, இது எப்படி, இந்த வியாதி எப்படிப்பட்டது என்று சொல்லி டெஸ்ட் வைக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரைகள் எல்லாம் கேன்சருக்கு கொடுக்கப்படுகிற மாத்திரைகளை கொடுத்தார்கள். ஆமென். சோ என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க எங்க அம்மா நல்லா சின்ன அழகா இருப்பாங்க. அவங்களுடைய அழகெல்லாம் குன்று போய் நல்ல நீளமான முடி இருக்கும். கேன்சருக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்னா முடியெல்லாம் கொட்டி போயிடும். அப்போ எங்க அம்மா அந்த சாட்சி சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையில வனாந்திர பாதைகள் உண்டு. இதுல ஆண்டவர் பொறுமையாய் காத்திருங்கன்னு சொல்றாருன்னா, அங்கே வனாந்திரத்துல தேவன் வழிகளையும் ஆறுகளையும் உண்டு பண்ணுவதற்காகவே. ஆமென். ஆமென் சொன்னவங்களுக்கு ஆண்டவர் வனாந்திரத்துல வழியையும் ஆறுகளையும் உண்டு பண்ணுவார். லேட்டா சொன்னவங்களுக்கும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, நான் வனாந்திரம் தான். இட் இஸ் டெசர்ட் தான், வனாந்திர பாதை தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, வனாந்திர வெளியிலே நான் வழிகளையும் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறவனாய் இருக்கிறேன். நான் திங்க் பண்ணி பார்த்தேன், வனாந்திரத்துல வழி பார்க்க முடியுமா, ஆற பார்க்க முடியுமா? வா, வாட் a wonderful God. வனாந்திரத்துல வழியையும் ஆறையும் உண்டு பண்ற ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னா அவர் எப்பேற்பட்டவர். அப்ப அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆமென். அப்போ டாக்டர் பரிசோதனை பண்ணிட்டு அவங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு சொல்லும் பொழுது 9வது மாதத்துல என் தாயோட கர்ப்பத்துல அந்த முத்துப்புல்லன்னு சொல்ற அந்த திராட்சை கொடி, 2 திராட்சை கொடி வெடித்து விட்டது. அவர்கள் மரண படுக்கைக்கு போய் விட்டார்கள். என்னுடைய அப்பா இடத்துல கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. நீங்க அவங்க மறித்து விடுவார்கள், எதா இருந்தாலும் நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி சைன் எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்ப உள்ள போகும்பொழுது, அந்த ஆபரேஷன் தியேட்டர் உள்ள போகும்பொழுது அப்ப என் தாய் சொன்னாங்களா, இல்ல நான் என் வாழ்க்கை முடிய போவதில்லை, நான் திரும்ப வருவேன், என் வாழ்க்கை திரும்ப வரும். ஆனால் என்னுடைய வனாந்திர பாதை முடிந்து விட்டது, இனி கர்த்தர் வழிகளை உண்டு பண்ண போகிறார். நான் திரும்ப வரும் பொழுது நான் இன்னும் ஊழியத்துல அதிகமாய் நான் வைராக்கியமாய் வருவேன் என்று சொல்லி உள்ளே போனார்களாம். ஆனால் கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நம்ம வேண்டினதை நாம் செய்ய வேண்டுமா, செய்யக்கூடாதா? அல்லேலூயா. அவங்க அதுல இருந்து மீண்டு ஒரு 6 மாதம் கழித்து மொத்தம் ஒரு 1.5 இயர்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலே கழித்தார்கள். 6 மணி ஆனா எங்க அம்மா நல்லா பாடுவாங்க. 6 மணி ஆனா தட்டெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் வந்துருவாங்களாம். நர்ஸ், அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து எங்க அம்மா பாடுவாங்களாம். அங்கேயும் ஒரு ஊழியத்தை தேவன் செய்ய கிருபை செய்தார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், என்னுடைய பாதை இப்படி இருக்கிறது, நான் எதுக்காக இங்க வந்திருக்கிறேன், ஏன் நான் என்ன காரணத்துக்காக நான் இங்க வந்திருக்கிறேன்னு நினைக்கலாம். அங்கேயும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், ஏதோ ஒரு காரணம் வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப டாக்டர்கள் சொன்னாங்க, இனி உங்க வாழ்க்கையில குழந்தை பிறக்காது, உங்க கர்ப்பம் செத்து விட்டது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்கன்னா, ஹிரோஷிமா நாகசாக்கி எத்தனை பேருக்கு தெரியும்? ஜப்பான் அந்த குண்டு போட்டு இன்ன வரையும் ஒரு புல்லு முளைக்கவில்லை. அந்த மாதிரி உங்க கர்ப்பம் செத்து விட்டது, இனி குழந்தை பிறக்காது, கர்த்தர் உங்களை நீங்க வேண்டின தெய்வம் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா
5 வருடம் கழித்து திரும்பவும் என் தாய் கருவிற்றிருந்தார். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ஹாப்பி. நமக்கு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் வரும்பொழுது நம்ம பக்கத்துல இருக்கவங்களாம் நம்மளை பயமுறுத்துவாங்க. டாக்டர் சொல்றாங்க இல்ல 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 இது கேன்சர் மாதிரி அந்த வியாதி தான், திரும்பவும் உங்களுக்கு அந்த வியாதி தான் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது நான் வருமளவும் பொறுமையாய் காத்திருங்கள். அப்ப எங்க அம்மா சொன்ன இல்ல இல்ல இது கர்த்தருக்கு தெரியும், ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது இந்த வார்த்தை முத்து புள்ள இல்ல புள்ள. ஆமென். சந்தோஷம், ஓகே டன். அப்பயும் இன்னொரு கூட்டம் சொன்னோம், ஐயோ டாக்டர் சொல்றாங்க இல்லம்மா ஒரு கர்ப்பம் செத்து விட்டது, அதுல ஒரு குழந்தை உருவாகுதுன்னா ஒண்ணு கண்ணு தெரியாது, இவ்வளவு பயமுறுத்துறாங்க பாருங்க. உங்களுக்கு அப்படிதான் பயமுறுத்துவாங்க. ஒண்ணு காது கேட்காது, இல்ல நடக்காது, இல்ல அதுக்கு புத்திசாலித்தனம் இருக்காது, ஏதாவது ஒரு குறையா கொடுக்கும், இந்த குழந்தைய நம்ம அழிச்சு விடலாம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்ப்பத்திலேயே கலைக்க வேண்டிய ஆளு அவன் கர்த்தர் இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பேருக்கான சாட்சி சொன்ன பார்த்தீங்களா? அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க இல்ல இல்ல இது கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இவன் எப்படி பிறந்தாலும் சரி இவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுவேன், இவனை கர்த்தருக்கு என்று நான் வளர்ப்பேன். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த முதல் பெயர் சாமுவேல் வச்சாங்க. ஐசக் நியூட்டன் எங்க மாமா பண்ண வேலை. 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த புத்தகத்துல சார் ஐசக் நியூட்டன் பேர் வந்துச்சான், சயின்டிஸ்ட் பேர். அதை சொல்லி சொல்லி சாமுவேல் ஐசக் நியூட்டன் வச்சிட்டாங்க. ஆனா படிக்கிற காலத்துல என்ன சாமுவேல் ஐசக் நியூட்டன் யாரும் கூப்பிட்டது கிடையாது. ஏன்னா நான் சரியா படிக்க மாட்டேன், ரொம்ப மக்கு, விளையாட்டுத்தனம் ரொம்ப இது. அதனால எங்களோட மேக்ஸ் வாத்தியார் என்ன சாம்பார் இட்லி வடை வா தான் கூப்பிடுவேன். என் பேர் என்ன சாம்பார் இட்லி வடை. சாமுவேல் ஐசக் நியூட்டன் நான் கூப்பிட்டதில்லை. இப்பதான் என்ன நிறைய பேர் இந்த பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. எங்க அம்மா கடைசியில சொல்லி கொடுத்தா 10th பாஸ் பண்ணேன். ஹிந்தி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது சில ஞானவான்களை எங்களை மாதிரி பைத்தியக்காரனை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு எதுவும் தெரியாது நீங்க பயப்படுறீங்களா? வெயிட் வெயிட் யுவர் டர்ன் வில் கம். பிரதர் எனக்கு எதுவுமே எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு ஒரு வேலை செய்ய தெரியாது, நீங்க வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் வருமளவும் பொறுமையாய் காத்திருங்கள். God will do all things to mighty things in your life. Amen. Hallelujah. நான் பிறந்த உடனே எங்க சொந்தக்காரங்களெல்லாம் நான் சந்தோஷமா பார்க்க வரல. கால் நல்லா இருக்குதா, கை நல்லா இருக்குதா, கால் நல்லா இருக்குதா தான் என்ன பார்க்க வந்தாங்க. ஆமென். பாருங்க, எல்லாவற்றையும் தேவன் சுகமா என்னை பிறக்க செய்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது தப்பு இல்லை. ஒருவேளை அப்படி போனா கூட என்ன பண்ணுவார்னா தட்டி அப்படி இழுத்து கொண்டு வந்துருவார். ஆமென். ஹல்லேலூயா. வாலிப நாட்கள்ல ஜாலியா ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டுங்களாலதான் ஃப்ரெண்டுக்குன்னா உயிரையே கொடுப்பேன், வீட்டுக்கே வரமாட்டேன், ஃப்ரெண்டுக்கு வீட்டிலேயே படுத்திருப்பேன். ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை நான் ஓடுவேன். அப்படியே பழக்கெல்லாம் மாறி போச்சு. ஒரு ஊழியக்காரோட பிள்ளை யாருக்கு தெரியுமா சவகாசம் வச்சிருந்தேன். அப்ப நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு என்ன ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். எனக்கு சவகாசம் எல்லாம் 35 வயசு 40 வயசு ரவுடி பசங்களோட நல்ல இவ்வளவு பெரிய கத்தி வீச்சருவா அதெல்லாம் வச்சுதான் சுத்துவோம். அப்படிலாம் போய் ஒரு வெறித்தனமான வாழ்க்கை, யாரை பார்த்தாலும் அடிக்கணும், யாரை பார்த்தாலும் குத்தணும், யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சலோட வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தர் என்னை திரும்ப மீண்டு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. டைம் வில் கம். பொறுமையாய் காத்திருங்கள். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில தேவன் எதையோ பெரியதாய் செய்து கொண்டு இருக்கிறார். நான் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன், எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு கொண்டு போவாரு. அதுல சில பேர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் வேணாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அப்போ எனக்கு அந்த சின்ன வயதுல என்ன பண்ணுவோம், ஏன்பா ஜெபம் வேணான்றாங்களே, எதுக்குப்பா என் உயிரை வாங்கப்பா போலாம் அப்படின்னு நான் சண்டை போட்டு நாட்கள் உண்டு. ஆனா எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா அந்த வாடை விட்டு வெளியே வந்துட்டு செப்பலை வெளியே கட்டிட்டு முழங்கால் படிட்டு அந்த வாசல் அருகே நின்று ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, உள்ள இருக்கிற மனிதன் யாருன்னு தெரியாது, பேரு தெரியாது, எந்த குலம் எந்த கோத்திரம் என்னன்னு தெரியாது, ஆனா அந்த மனிதனோட வியாதியை நீ சுகமாக்கும். எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். அவர் கத்தி உங்களை வெளியே அனுப்புறான், நீங்க அந்த ஆளுக்காக ஜெபம் பண்றீங்க, வேலையில போகமா அப்படிலாம் நான் வந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த முழங்கால்கள் தான் எங்களுடைய ஊழியத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. நீங்க அங்க போட்ட முழங்கால் தான் இன்னைக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் அப்படியே தசமாறி போச்சு. ஆனால் கர்த்தர் மீண்டு கொண்டு வர கிருபை செய்தார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ கர்த்தர் வருமளவும் நீங்கள் உங்கள் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க நம்ம டென்ஷன் பண்ணா டென்ஷன் ஆயிடும்.
நம்ம பிள்ளைகள் கூட நம்ம கிட்ட டக்குனு கோவப்படும். போனவங்க எவ்வளவு வாட்டி தான் நான் செய்யுது, எவ்வளவு வாட்டி தான் நான் பண்றது, நாமளும் என்ன ஆயிடுறோம், டென்ஷன் ஆகும். ஆனா கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வரும் அளவும், நான் இதை எப்படி படிச்சுக்கிறதுனா பாஸ்டரையா வர அளவு நடித்து கொண்டு இருக்கு, இப்படிதான் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இன்னைக்கு எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுதுதான் நான் அறிந்து கொள்ளுகிறேன் கர்த்தர் எவ்வளவு பெரிய இரக்கம் நம்ம மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நான் இப்ப சென்னையில இருக்கிறவன் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். ஆமா, இந்த ஊர் எனக்கு பழக்கப்பட்டுதான் வர போறேன். ஆனா கர்த்தர் பாருங்க எப்படி கொண்டு வர பாருங்க. ஆனா அவர் நினைச்சாருன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையும் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாலே அவர் வரும் அளவும் கொஞ்சம் பொறுமையாய் காத்திருங்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஐயா எனக்கு இது நடக்கல, எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் வரணும், இன்னும் வரல, என்னுடைய வாழ்க்கையில வீட்டை நான் அடமானம் வைத்து இருக்கிறேன், நான் வட்டிக்கு பணம் வாங்கி இருக்கிறேன், என் வாழ்க்கையில என் பிள்ளைக்காக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன், என்னுடைய கணவனுடைய வேலைக்காக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது, எல்லாம் அப்படியே நின்ற வண்ணமாக இருக்கிறது, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கதவுகளை இன்றைக்கு திறக்க போகிறார். நீங்கள் பொறுமையாய் காத்திருங்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார், உங்களுக்காக கர்த்தர் சில கதவுகளை திறக்க போகிறார். அந்த கதவு ஓபன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களுடைய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வர அளவு பொறுமையாய் காத்து. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர், பொறுமை பொறுமை. ஆமென். நான் சமீபமா போன வாரம் துபாய் போயிட்டு வந்தேன். நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் பார்க்கும் பொழுது அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. நம்ம ஊர்ல ஒரு சிக்னல்ல நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சிக்னல் போட்டோம், நம்ம பின்னாடி என்ன போனோம், அடிப்பாங்க. அங்க சிக்னல் போடுதோ போட்டோ, அங்கதான் கோல் இருக்குன்னா இங்கதான் நிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க. அங்க ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, அங்க ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு சண்டை கிடையாது. அப்ப நம்ம பொறுமையா இருந்தா நம்ம வாழ்க்கையை தேவன் அழகா லிஃப்ட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் அவர் வரும் அளவும் பொறுமையாய் காத்திருங்கள். இரண்டாவது 1 கொரிந்தியர் 4:5 கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொரு காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் வரும் அளவும் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:5 கர்த்தர் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். அல்லேலூயா. ஆமென். அவர் வர அளவுக்கு நாம கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம கர்த்தர் வரும் அளவும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய சாட்சிகளை சொல்ல வேண்டும், அவருடைய மகிமையை தான் நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. எதை கொடுத்து தீர்ப்பு சொல்றதுக்கு நான் தகுதிவான்கள் அல்ல. அல்லேலூயா. நான் ஒரு காலத்துல உட்கார்ந்துகிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஊழியக்காரர் பேசினாங்கன்னா பின்னாடி ஹalleluya அப்படின்னு சத்தம் கொடுப்பேன். ஆனா அந்த ஊழியக்காரர் பரவாயில்ல, அந்த பிள்ளையாவது என்ன லிசன் பண்றான்னு நினைச்சாரு. ஆனா நான் சொன்ன அல்லேலூயா எப்பயா முடியும்? ஆமென். அப்படிதான் இருந்துச்சு. அல்லேலூயா. நாம கர்த்தர் வருமானமும் நம்ம யாருக்கும் தீர்ப்பு சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆளு கிடையாது. எந்த குற்றங்களையும் நாம் குற்றப்படுத்துறதுக்கு நம்ம பெரிய ஆளு கிடையாது. ஆமென். யாரோ ஒரு தவறு செய்ய நம்ம சொல்லலாம், ஆனா அந்த தீர்ப்பு செய்வதற்கு நாம் தகுதிவான்கள் அல்ல. நீங்க போய் அங்க சொல்றாரு, பரிகாசம் உட்கார இடத்துல உட்காராமலும், பாவி நடவரத்துல நடவாமலும், இரவும் பகலும் தேவனுடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்குது. இல்லையே, நான் படிக்கும் போது அது பாக்கியவான் தான். பாருங்க, அவன் பாக்கியவான். அவர் வருமானமும் அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களாம் பாக்கியவான்கள். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சுக்கு வரையா பாக்கியவான் அப்படியா? அல்லேலூயா. சர்ச்சோட காலிங் இருக்குதுன்னா எல்லா இடத்துலயும் வந்து நில்லுங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் ஆண்டவர் நல்லா முழுசா பெற்றுக்கொண்ட பிறகு ஊழியத்துல எல்லாம் இறங்கி செய்யும் பொழுது கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதோடைய பலனெல்லாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில இன்னைக்கு அந்த சாட்சியெல்லாம் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய காரியங்களை போய் நான் தீர்ப்பு சொல்லுவேன். யாராவது ஒருத்தர் நண்பனை அடிச்சிட்டானா போய் வீட்டுக்குள்ள பூந்தெல்லாம் அடிச்சிருக்கேன். பயங்கரமான ரவுடிச வாழ்க்கை வாழ்ந்தவன், விதவிதமா கத்தி வாங்குவேன். கர்த்தர் இன்றைக்கு என்னை தேர்ந்தெடுத்து பிரித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் பேசவே மாட்டேன். முதல்ல என்னதான் இறக்கி விட்டுருவாங்க, முதல்ல அடிதான். பொறுமையே கிடையாது. தீர்ப்பு நான் தான் சொல்லுவேன். இங்க வசனம் சொல்லுது, யாரை குறித்தும் நீங்க சொல்லாது. நம்பணும் நாம, நான் தான் முதல்ல போய் அடிக்கிறது எல்லா காரியத்திலையும். கர்த்தர் என்னை திரும்ப கொண்டு வந்தார். அல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுகிறேன்,
நீங்க தேவனுடைய வேதத்தை, அவருடைய வார்த்தையை, வசனத்தை நீங்கள் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கதவுலலாம் நான் வரல, நடந்த உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆமென். எங்களுடைய ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எங்க 2 அக்காமார்கள் ரொம்ப கஷ்டம் தான் எங்க வாழ்க்கையில. 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டோம்னா பெரிய விஷயம். ஆமென். இன்னைக்கு நமக்கு நல்ல கர்த்தர் உணவு, உடை, போறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ஆமென். 3 வேளை நாங்க ஒரு நாள் சாப்பிட்டோம்னா அது பெரிய கிருபை. 2 வேளை சாப்பிட்டாலே பெரிய கிருபை தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கஷ்டம். 3 பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், வீடை பார்க்கணும், வாடகை கொடுக்கணும், கடன் எல்லாம் செய்ய வேண்டும். ரொம்ப கஷ்டமான அந்த நிலைமையிலே நாங்க ஊழியத்துக்கு போகணும், ஊழியத்துக்கு செய்யணும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அந்த நேரத்துல கூட அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வேலைக்கு போவோம், பார்ட் டைம் வேலைக்கு போவேன். இந்த கேட்டரிங் சர்வீஸ் போவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கெல்லாம் எவ்வளவு கொடுக்குறாங்க பிரதர்? ஒரு நாள் கேட்டரிங் சர்வீஸ் போயிட்டு வந்தா எவ்வளவு கொடுப்பாங்க பிரதர்? 300 ரூபாய் கொடுக்குறாரு. அவன் சென்னையில 500 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் செய்யும் போது எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க? 60 ரூபாய். அந்த 60 ரூபாயில கூட்டிட்டு போறாரு பார்த்தீங்களா ஒரு மேனேஜர், அவர் 10 ரூபாய் எடுத்துப்பாரு. 50 ரூபாய். அந்த 50 ரூபாயில நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரணும். வீட்டுக்கு ரிட்டர்ன் வரணும்னா ஒரு 10 ரூபாய் செலவாயிடும். 40 ரூபாய் தான் இருக்கும். அந்த 10 ரூபாய் செலவாக கூடாதுன்னு சொல்லி காலையில பால் வண்டி, பேப்பர் வண்டி வரும் பாருங்க, அந்த லிஃப்ட் டிக்கெட் எல்லாம் வீட்டுக்கு வருவேன். அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. அந்த மாதிரி நான் போகும்போதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 பேர் 2000 பேர் வர இடம் அது. ஒரு நாள் என்ன ஆச்சு, சென்னையில இருக்கிற கிண்டியில லீல் ஆயில் மில்லின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. பழைய ஹோட்டல், ஒரு 25 வருடம் ஹோட்டல் அது. அந்த ஹோட்டல் ஒரு 30 இயர்ஸ் ஹோட்டல் அது. அந்த ஹோட்டல்ல கொண்டு போய் என்ன அடைச்சிட்டாங்க. அப்போ நான் சின்ன பையன் தான். ரொம்ப அப்போ எல்லா ஆசைகள் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்களோட சுத்தணும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் போய் வேலைக்கு போவேன். அப்ப போகும்பொழுது என்னை கொண்டு போய் ஒரு ரூம்ல கொடுத்துட்டாங்க. அந்த ரூம் எப்படி இருக்குன்னா, நல்லா இதோட பெரிய ரூமா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா டிஷ் வாஷர், இன்னைக்கு நம்மளாம் ஈஸியா யூஸ் பண்றோம் டிஷ் வாஷர். அங்கெல்லாம் இவ்வளவு பெரிய மிஷின் மாதிரி இருக்கும். ஒரு டிஷ் வாஷர்ல 500 பிளேட் எடுக்கலாம். அது ஹீட் பண்ணி கிளீன் பண்ணி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அதை அடுக்கும், கிளீன் பண்ணி வந்துடும். அது வாஷ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து வைக்க முடியாது. நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், அம்மா பார்த்தா சொல்லிடுவோம். அப்படிலாம் கிடையாது. அந்த எடுத்து அது மேல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ட்ரை பண்ணணும், வைப்பிங் பண்ணணும். வைப் பண்ணி அப்புறம் ஒரு ஹீட்டர் இருக்கும், அதுல அந்த ஆன்டி இதுல ஹீட் பண்ணி தான் அடுக்கணும். இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஆகி போச்சுன்னா, நான் அன்னைக்கு போன அடிக்கு ஒரு சேட்டு வீட்டு கல்யாணம், 2000-3000 பேர் வராங்க. பிளேட் வந்துகிட்டே இருக்கு. 500 பிளேட், 400 பிளேட், கழுவி காய வச்சு கழுவி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒரே ஒரு ஆள் தான் நான் ரூம்ல போட்டாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத சில நினைவுகள் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட அந்த மாதிரி சோகமான நாட்கள் இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்பு நடக்கிற காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ராத்திரி பகல் அந்த மாதிரி 1.5 நாள் நான் உள்ள இருந்திருக்கேன். எனக்கு தெரியல. சாப்பாடு கொடுக்குறாங்க, திரும்ப வேலை செய்யணும். தண்ணி குடிக்கலாம், திரும்ப வேலை செய்யணும். பிளேட் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் அந்த இடத்துல அழுதேன். அப்ப ஆண்டவரை பத்தி தெரியும், அவர் பாக்கெட்டுக்குள்ள இருந்தாரு, இருதயத்துல இல்ல. எப்ப நமக்கு தேவை அப்ப வண்டி கூப்பிடுவோம், இயேசுவே. நம்ம அப்படிதானே, பயம் வரும்போது மாத்திரம் யாரை கூப்பிடுறோம்? அதுவே நம்ம அவர் எங்க இருப்பார் தெரியுமா? நம்ம பாக்கெட்ல இருப்பார், இல்லைன்னா பைபிளுக்குள்ள இருப்பார், இல்ல வீட்டுல மேல இருப்பார். அல்லேலூயா. அந்த பாக்கெட்டுக்குள்ள இருக்க ஆண்டவரை கூப்பிடுறேன். நல்லா வச்சு நல்லா இருக்கையா உனக்கு கேட்குமா கேட்க மாட்டோமா? என்னையா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுது துக்கப்பட்டு நான் அழுது வந்துட்டேன். அது நடந்து போச்சு ரொம்ப. ஆனா அந்த அழுத நினைவு கொண்டு என்னால மறக்க முடியல. அது எப்படின்னா, உங்களை ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சா எப்படி இருக்கும்? வெளியவே போக கூடாது. நீங்க இந்த ஸ்டிக் பண்ணா எப்படி இருக்கும்? உங்களை நீங்க இந்த வேலை செய்யக்கூடாது, இதான் செய்யணும்னு சொன்னா ஒரு மிஷின் மாதிரி பண்ணா அது என்னோட இருதயத்துல அது பதிஞ்சு போய் இன்னும் என் நினைவுல இருக்கிறது. நான் என்னோட விரோதிக்கு கூட அந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆஃப்டர் சம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் நான் அதே ஹோட்டலுக்கு போறேன். அப்ப அந்த ஹோட்டல்ல இருக்க ஜெனரல் மேனேஜர் என்னை கூப்பிட்டு போறாரு. நான் வந்து ரெனோவேஷன் அப்போ நான் தான் வந்து டயக்ராம்லாம் கொடுக்கணும், எது எங்க வரணும், எப்படி இருக்கணும், நான் தான் சைன் பண்ணி கொடுக்கணும். அதே ஹோட்டலுக்குள்ள என்னை கூப்பிட்டு போறாங்க. எந்த ரூம்ல நான் அழுதனோ, நீங்க கவனமா கேட்கணும், எந்த ரூம்ல நான் அழுதனோ, எந்த ரூம்ல அந்த மேனேஜர் கழுவுறேன்னா சொல்லி அடிச்சாங்க தலையில, எந்த இடத்துல நான் அவமானப்பட்டனோ, எந்த இடத்துல நான் துக்கப்பட்டனோ, அதே இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் நிக்க வைக்கிறாரு.
எனக்கு கூட சாமுவேல், திஸ் ரூம் வி நீட் டு ரெனோவேட் அப்படின்றாரு. எனக்கு அதுக்கு உள்ள போன உடனே அந்த நினைவு வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி இருதயெல்லாம் அடைச்சு நான் துக்கம் தாழ முடியாத அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அவர் கேட்கிறாரு, என்னாச்சு what happened to you அப்படின்றாரு. இல்ல ஒண்ணு இல்ல சொன்னா வெளியே வந்துட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் என்னன்னாலே சரி பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த ரூம்ல போயிட்டு எல்லாம் பார்க்கும்பொழுது எந்த மிஷின் நான் மூடி தரணும் அந்த மிஷின் இருக்குது, எந்த இடத்துல ட்ரையரை போட்ட காய வச்சனும் அது இருக்குது. அப்ப அது சொல்றேன், நான் தான் டயக்ராம் போடுறேன், இதை மாத்தணும், இதை கிளீன் பண்ணணும், இந்த டைல்ஸ் உடைங்க, இந்த இடத்துல இந்த வாஷ் பேஷன் வரணும், இந்த இடத்துல இந்த ஃபிட்டிங்ஸ் வரணும், எல்லாம் மாத்தி டயக்ராம் போட்டு எல்லாம் போய் நான் சைன் பண்றேன். என்னோட சைன் இருந்தாதான், என்னோட அப்ரூவல் இருந்தாதான் அவங்க அதை கொண்டு போய் அவங்களோட உயரதிகாரி கிட்ட போய் கொண்டு போறோம். பாருங்க, நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு வெளியே வந்து நம்ம கேட்கறது, என்னாச்சு சமையலா? இல்ல சார், 20 years பேக் நான் அடிமையில இருந்தேன் இந்த இடத்துல, ஆனால் அதே இடத்துல கர்த்தர் அதிகாரியாய் கொண்டு வந்து நிறுத்திட்டார். 20 வருஷத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரனா இருந்தேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க முடியாது, என் வாழ்க்கையில சோகங்கள் இருந்துச்சு. ஆனால் அது நீங்க நல்லா யோசிக்கணும். எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க நெருக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க அழுதீங்களோ, நான் போய் நின்று பாக்குறேன், அதே அந்த டைல்ஸ் கூட நின்று அந்த இடத்துல அதே டைல்ஸ் மேல நிக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. எந்த இடத்துல தேவன் நீங்க தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல தேவன் உங்க தலையை நிமிர செய்கிறவரா இருக்கிறார். Where you lost your hope, நீங்க எந்த இடத்துல உங்களுடைய நம்பிக்கை இழந்தீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்கள் விசுவாசத்தை பெறுகிறவராக இருக்கிறார். ஆமென். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தர், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க யாருக்கும் தீர்ப்பு சொல்லாதீங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். Where you lost your hope, நான் அந்த இடத்துல என்னுடைய நம்பிக்கை இழந்துட்டேன், எனக்கு யாருமே இல்லை, அவ்வளவுதான் இழந்துட்டேன். ஆனா இன்றைக்கு கர்த்தர் விசுவாசத்தை அதிகரிக்க செய்தார். யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்ல, நம்மளோட அசிங்கப்பட்ட இடத்துல போய் நம்ம திருந்து தேவன் நம்மளை ரீக்ரியேட் பண்றாருன்னா எவ்வளவு பெரிய கிருபை தெரியுங்களா? அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, கர்த்தர் செய்ய வேண்டியதை நிச்சயம் செய்து முடிப்பார். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களாலே நீங்கள் பார்த்து மகிழ்வீர்கள். அந்த வசனம் எல்லாம் வந்துச்சு, வெளிக்கண் அல்ல, என் சொந்த கண்ணாலேயே தேவனை பார்க்க கிருபை செய்தார். அல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் வெயிட், பொறுமையா இருங்க. நீங்க சொல்லும் பொழுதே உங்க வாழ்க்கையில தேவன் உயர்த்த போகிறார். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நான் வந்துட்டேன், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஒண்ணுமே நடக்கல. வெயிட், அவன் வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா. நேரம் கடந்து கொண்டது. மூன்றாவது 1 கொரிந்தியர், அதே 1 கொரிந்தியர்ல 11:26. நான் வேகமா கரெக்டா முடிச்சுன்னு கவலைப்படாதவங்க நீங்க. 1 கொரிந்தியர் 11:26 கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொரு காரியம் நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள் சொல்றாரு. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுவதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய எதை நினைவு கூறணும்? எனக்கு அவர் எதுவுமே செய்யலையா. இப்படி ஒரு டீம் இருக்கிறாங்க. இன்னொரு டீம் எப்படி தெரியுமா? கர்த்தர் எனக்கு லேண்ட் கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு கார் கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு நல்ல கணவனை கொடுத்தான். அதான் சிலது சில எதை குறித்தா, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகள். ஆனா நாங்களோ தேவனை குறித்தே ஆனா இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு டீம் எப்படின்னா, ஐயோ நடக்கல, ஐயோ எனக்கு வரல. ஆமா. இன்னொரு டீம் எப்படின்னா, எல்லாம் எங்க அம்மா தான், எல்லாம் எங்க அப்பா தான், எல்லாம் என் கணவர் தான். ஆனா இது 2 பேருக்கும் செய்யறது யார் தெரியுமா? நம்ம அவரை பற்றி நம்ம சொல்றதே கிடையாது. ஆனா நம்ம யாரெல்லாம் நம்ம சொல்ல முடியுமோ சொல்றோம். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை அவங்க லைஃப்ல இருப்பாங்க, இப்ப எனக்கு கூட என் மனைவி தான் என்னோட மாரல் சப்போர்ட் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, அந்த மனைவியை கொடுத்தது கர்த்தர் தானே. பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, உங்களுக்கு ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். ஒரு ஊழியக்காரரு, நல்ல ஒரு ஊழியக்காரர், அவர் கை வச்சா அற்புதம் நடக்கும். ஆமாம். அவர் நிறைய அநேக அற்புதங்களை செய்யும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு ஊழியத்தை கூப்பிடுறாங்க. அப்ப சொல்றாரு, சரி நான் வரேன், நான் வந்தாலே அற்புதம் நடக்கும், நான் கை வச்சா அற்புதம் நடக்கும் அப்படின்றாரு. அப்ப என்கிட்ட சொல்றாரு, நான் சொன்னேன், பிரதர் நீங்க வந்தா அற்புதம் நடக்கும், கை வச்சா அற்புதம் நடக்கும். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அந்த கிரெடிட் இருக்கு பாருங்களேன். இப்ப நான் ஒரு கண்ணு தெரியாத நீங்க கூட்டு வரீங்க, நான் கை வச்சு ஜோம் பண்றேன், அவரு கண்ணு தெரிஞ்சிச்சு, ஒரு பெரிய அற்புதம் சொல்ல இந்த சபையில் நடக்க போகிறது. ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபையில அவங்க ஐயா ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடைபெற போகிறது. ஆமே. ஆமேன்னு சொல்றவங்க நீங்க பார்க்க போகிறீர்கள். நான் இருப்பனோ இல்லையோ, ஆனா நிச்சயம் நடக்கும். ஆமே.
இங்கே முடவர்கள் நடப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், பேச முடியாத திக்குவாய்கள் பேசுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, ஐயா இந்த ஐயா வந்தாரு ஜெபிச்சாரு அற்புதம் நடந்துச்சு. அந்த கிரெடிட் இருக்கு பாருங்க, அந்த பெருமை, அந்த கிரெடிட்டை கூட கர்த்தர் தான் செய்யறாரு, நம்ம எதுவும் செய்யல. அந்த பேரு புகழ கூட ஆண்டவர் என் புள்ள பெச்சுக்கிட்டோன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆண்டவர் இல்ல. அந்த பேரு புகழ கூட எனக்கு தேவையில்லை, என் மகன் பெற்றுக் கொள்ளட்டும், என் புள்ள பெற்றுக் கொள்ளட்டும். அந்த பேரு புகழை கூட இப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட ஆண்டவரை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில அங்க சொல்லுகிறார் கர்த்தர், நீங்க அவர் வருமளவும் எதை நினைவு வேணும் என்றால் அவருடைய மரணத்தை. ஆமா, நீங்க திருவிருந்திருக்கு உங்களுக்கு இதெல்லாம் சொல்றாங்க, அவருடைய சரீரம், அவருடைய ரத்தமாக. ஆமா, அவர் வருமளவும் நாம் பொறுமையாய் இதை காத்துக்கொண்டு இதை தான் நம்ம சொல்ல வேண்டும். நம்ம எத்தனை பேர்கிட்ட சொல்லி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம். யாராவது எங்க அப்பா பேர் நான் வச்ச பேர் என்னன்னா அறுக்கிற கேஸ். எங்க அப்பா பேர் உண்மை, நான் வச்ச பேர் அதான். எங்க பசங்க வச்ச பேர் எங்க அப்பாக்கு என்னன்னா உஜாலா, ஜோல்னா பை. எங்க அப்பா ஊழியர்னா அந்த ஜோல்னா பை மாதிரி ஒண்ணு மாட்டி இருப்பாரு, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் தான், வேற எங்க கலரே கிடையாது எங்க வீட்டுல. நான் இப்ப கொஞ்சம் போடுவேன், பட் ஊழியத்துக்கு வந்தா நான் ஒயிட் போடுவேன். எங்க வீட்டுல எங்க அப்பா பேண்ட் சட்டை கலர் பேண்டே கிடையாது. இந்த மாதிரி பேர் தான் எங்க அப்பாக்கு. எங்க அப்பா பேர் நான் வச்சுட்டு அறுக்கிற கேஸ். ஏன்னா ஒருத்த மாட்டினான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் ஞானஸ்தானம் விட்டுருவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, தெரியல. நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் சொல்லுவாரு பாத்தீங்களா. ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கிறேன், குடுகுலுக்கு போறேன், எங்க வீட்டுல உட்காந்து காபி சாப்பிட்டுக்கிறேன். எப்படி யோசிச்சு பாருங்க. நான் அப்படியே பாத்துக்கிட்டே வாசலுக்குள்ள போறேன், உள்ள போய் என்னமா மாட்டிக்கிச்சு போல ஒரு கேஸ் மாட்டினாரு. அவருக்கு சத்தியத்தை சொல்றாரு. நான் இங்க வசனம் சொல்ற வருமானமும் மரணத்தை நினைவு நம்ம சொல்றோமா? அந்த விடுவ கடைசியா நம்ம சொல்றான், ஐயா என் பிள்ளைங்க ரெண்டும் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்குது, கிறிஸ்டின் ஸ்கூல்ல. நான் ஆண்டவரை பத்தி நல்லா அறிஞ்சவன் தான், வயிற்று பொறுப்புக்காக இதை நடத்திட்டு இருந்தீங்க. நீங்க சொல்லுங்க, அவனுடைய நாமத்தை சொல்லுங்க. எங்க போனோம், ஒரு ஷேரட்ல போனோட சொல்லுங்க, பிரைஸ்லா கர்த்தர் நல்லவரை நேசிக்கிறான். அவன் இப்ப இன்னைக்கு நான் வந்த நோக்கம் அதுதான் சிஸ்டர். இந்த இடத்துக்கு நான் வந்த நோக்கம் அதுதான். எனக்கு யாருன்னே தெரியாது, அவங்களை இப்படி அறிமுகமாக்கும் போது ஆண்டவரை பத்தி பேசும்போது தான் அப்படியே பெற்றுக்கொண்டோம். டாக் தி காஸ்பல், ஸ்பீக் தி காஸ்பல். ஆமென். எங்க போனா ஆண்டவரை பத்தி பேசுங்க. உங்களுடைய சொந்த கதை சோக கதை இருக்குன்னா அதெல்லாம் இருந்த ஒரு பக்கம். ஆனா அவர் வருமளவும் மரணத்தை நினைவு கூர்ந்து நாம் சொல்லுகிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்கிறார். நான்காவது கடைசியாக வெளிப்படுத்தல் 2:25 வாசிங்க. அதே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். 26 வாசிங்க. அப்படியே ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ அவனுக்கு நான் பிதாவிடத்திலே அதிகாரம் பெற்றது போல சாதிகள் மேலும் அதிகாரம் கொடுப்பேன். அல்லேலூயா. நான் இங்கே விசுவாசித்து சொல்லுகிறேன், அவர் பெற்ற அந்த அதிகாரத்தை இந்த சாதிகள் மேல, உங்க மேல, இந்த சபை மேல கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். இன்னும் டீப்பா சொன்னா அந்த அதிகாரம் என்னன்னு சொல்ல போட்டீங்க, சொல்ல ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தேவன் கொடுக்க போகிறார். நீங்கள் நல்ல அதிகாரிகளாக இருக்க போகிறீர்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தேவன் தரப்போகிறார். நல்ல படித்த அதிகாரிகளாக இருக்க போகிறார்கள். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் கர்த்தர் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வை தரப்போகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் நல்ல ஒரு இன்கிரிமெண்ட்டை தரப்போகிறார். சபையில தேவன் ஆத்துமாக்களை தரப்போகிறார். இந்த ஊழியத்தை தேவன் இன்னும் கட்டி எழுப்ப போகிறார். இன்னும் திரளான ஜனங்கள் இந்த பகுதியில் வந்து இந்த பகுதியை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆமென். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நல்ல பக்கத்துக்கு கை சொல்லுங்க. I'm going to get that authority. அதிகாரத்தை நான் பெற்று சொல்லுங்க. சிரிச்சு சொல்லுங்க. இல்ல ஒரு ஹைஃபை போட்டு சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஆமா, நல்லா ஜாலியா போடுங்க. இங்க இருந்து போகும்போது இந்த நான் தான் சொல்லுவேன், அழுமூஞ்சி இதெல்லாம் இங்க இருந்து போகும்போது நல்லா சிரிச்சுன்னு, அக்கா இந்த அக்கா அழுதுனே போச்சுக்கா, வரும்போது இன்னும் மாதிரி சிரிச்சுன்னு வந்து பாரு. இன்னொரு கோஷ்டி சொல்லுவான், அவங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆமா, நம்ம கொடுக்குறவங்க, நம்ம ஆண்டவர் கொடுக்குறவங்க என்ன வேற சொல்லுவாங்க, அவருக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது,
அவன் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆனா கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்கிறார். அதனால நீங்க போகும்போது உங்களை சொல்லுவாங்க, அது குத்து, இந்த ஊழியக்காரர் குத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாங்க, இந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுத்து என்ன கொடுத்துருக்காரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். You people will go and let the blessings. Hallelujah. நீங்க இந்த ஸ்டெப் இறங்கும் போது சொல்லுங்க, கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் வீட்டு இப்படி சொல்லுங்க, என் பேங்க் பேலன்ஸை கர்த்தர் நிரப்ப போடுகிறார். என் பிள்ளையோட படிப்பை தேவன் நிறைவேற்ற போகிறார். என் சபையை தேவன் கட்ட போகிறார். சொல்லிக்கிட்டே இருங்க. நடக்குமா நடக்காதா? ஆமா ஆமாம். அதான் நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். யாரும் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. அதை செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் செய்கிறவர்கள். ஆமென். எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார். 60 ரூபாய்க்கு வேலை செய்து என்ன தேவன் லட்சங்களை வாங்க கிருபை செய்தார். ஆமென். வேஸ்ட்டுங்க, நான்லாம் ஒன்னுத்துக்குமே பிரோஜனம் இல்லாதவன், படிக்கவே மாட்டேன், ஃபெயிலு. இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த ஐசக் நியூட்டன் பேர் பெற்றவர் எந்த சப்ஜெக்ட் தெரியுமா? பிசிக்ஸ். தெரியுங்களா? பிசிக்ஸ். அவர்தான் சயின்டிஸ்ட் பேர். அந்த சப்ஜெக்ட்ல 12th ஃபெயில் ஆயிட்டேன். எங்க வாத்தியார் கூப்பிட்டு, ஏன்டா வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கலாம்ல. பாருங்க, ஒன்னுத்துக்கும் உதவாத அந்த கழுதை மேலதான் ஆண்டவர் உட்கார ஆயத்தமா இருக்கார். பட் கர்த்தர் ரீக்ரியேட் பண்ணுவார். எல்லாம் சொன்னாங்க எங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, 12th திரும்ப எக்ஸாம் எழுதி திரும்ப பாஸ் பண்ண வைத்து, திரும்ப டிகிரியை படிக்க வைத்து, திரும்ப ஒரு இடத்துல வேலைக்கு வந்து, திரும்ப அந்த வேலையில ஒரு அடிமையா இருந்து, அதுல உயர்ந்து 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 இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கே என்னை தேவன் ஹெட்டாகி வைத்திருக்கிறார். அந்த கழுதுதான் இந்த இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கையை தேவன் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஒன்றே ஒன்றுதான் நீங்க செய்யணும், அவர் வரும் அளவும் பொறுமையாய் காத்திருங்க, பொறுமையாய் காத்திருங்க. எங்க வாழ்க்கை நிறைய அற்புதம் நடந்திருக்குது. எனக்கு முதல் அக்காவுக்கு 2 பிள்ளைங்க, 2வது அக்காவுக்கு திருமணமாகி கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல, 12 years குழந்தை இல்லை. இந்த உலகம் பயங்கரமான உலகங்க. எப்படி ஒருத்தரை வஞ்சிக்கலாம்னு பார்க்கிற உலகம். எங்களுக்கு திருமணம் ஆகி நாங்க ஒரு வருடம் வெயிட் பண்ணோம். எங்க பக்கத்து வீட்டு அக்கா எனக்கு சாக்லேட் கொடுத்தவங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தவங்க, பலகாரம் கொடுத்தவங்க, எனக்கு எல்லாம் செஞ்சவங்க சொல்றாங்க, அக்காவுக்கும் பிரச்சனை தம்பிக்கும் பிரச்சனை போல. ஆனால் பார்ப்போருடைய கண்களில் எல்லாம் வியக்கத்தக்க தேவன் கிருபை செய்வோம். எல்லாம் சொல்றாங்க, நீங்க அந்த டெஸ்ட்டுக்கு போங்க, ஐவிஎஃப் போங்க, இது போங்க. ஆனா எங்க அக்கா விசுவாசமா இருந்தா, கர்த்தர் நிச்சயம் கொடுப்பா, அவர் கொடுத்தா கொடுக்கல பரவாயில்ல, ஆனா நான் எந்த இதுக்கும் போக மாட்டேன். எங்க அக்காவோட கர்ப்பப்பையில 4.5 இன்ச்சில் ஃபைபர், இந்த இது ஃபைப்ராய்டு, குழந்தையே பிறக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆனா 12 வருஷம் கழிச்சு தேவன் கருவை கொடுத்தா. ஐயோ, நீங்க ஆமென் சொல்லிட்டீங்க சிஸ்டர். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி வந்து சொல்லுது போறாங்க, அது நான் ஜாப் பண்ணனா கர்த்தர் பொம்பளை பிள்ளையை காமிச்சாரு. பொம்பளை பிள்ளைன்னா அவங்களுக்குலாம் ஒரு கஷ்டம் மாதிரி, அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க சொல்றாங்க, அவங்க ஜாப் பண்ணாங்களாம், கர்த்தர் போனா சொன்னார், ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், எங்களுக்கு வெளிப்படுத்தாத கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. ஒருவேளை ஆம்பளை பிள்ளை பண்ணா என்ன பண்ணலாம் சிஸ்டர்? ஆண்டவர் காட்டுவாருங்க, நான் பொய் சொல்லிலாம் காட்ட மாட்டேன். பிறந்தது ஆம்பளை பிள்ளை பாருங்க, அவங்களுடைய அந்த ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க. உங்க நண்பர்கள் அப்படிதான் இருப்பாங்க, ஆனா நம்மளை கர்த்தர் வேர் பிரித்தவர்களா இருக்கிறார். நம்மளை புடமிட்டு, வெள்ளியை புடமிடுவது போல் நம்மளை புடமிட்டு கர்த்தர் நம்மளை நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னேன், நான் 150க்கு மேல பாடல்கள் எழுதியிருக்கிறேன். பாத்தீங்களா, 150க்கு மேல பாடல் எழுதியிருக்கிறேன். ஆமென். நான் பாட்டெல்லாம் எழுதி ரெக்கார்டிங்லாம் பண்ணி வெளியிடணும்னு ஆசை. யாருமே உதவி செய்யல. உங்க நண்பர்கள் யாரும் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. நீங்க கஷ்டத்துல ஒண்ணி யார் நல்லவன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது ஒருத்தங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் கர்த்தர் எனக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்தாரு. எந்த வித இதுவுமே இல்லாம கர்த்தருடைய கிருபையில நாங்களே எழுதி, நானே ரெக்கார்டிங் பண்ணி, நம்மளே சிடி ரெடி பண்ணி, இன்ன வரையும் நாங்க ஒரு 10 பாட்டு வெளியிட்டோம், சிடி போட்டிருக்கோம்.
அதை தொடர்ந்து எல்லா பாடல்களையும் நாங்கள் லைவ் வீடியோஸ் பண்ணி நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த ஒரு வரிகள் வரும். இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், நீங்கள் தான் என் தெய்வம். நான் முடிச்சிடுறேன், ஐயா கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நான் கடைசியாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் தான் என் தெய்வம்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதுனேன். அதில் இப்படி வரும், நம்பின நண்பன் என்னை நட்டாற்றில் விட்ட போது. எனக்கு கொஞ்சம் கார்டு பிடிக்க முடியுமா சிஸ்டர்? உங்களுக்கு பிடிச்ச பரவாயில்ல, தப்பா வாசா கூட பரவாயில்ல. அவன் ஹல்லேலூயா. நம்பின நண்பன் என்னை நட்டாற்றில் விட்ட போது நண்பனாய் தோள் கொடுத்து கையோடு தூக்கி நீரே. உம்மை பாட வந்தேனே, உம்மை துதிக்க வந்தேனே, உம்மை மனதார நன்றி பலி செலுத்த வந்தேனே. அதுல இப்படி ஒரு டோன் இன்னொரு அடியில் வரும். தூரமாய் போன என்னை தூரத்தில் எதிர்பார்த்து துரிதமாய் ஓடி வந்து மார்போடு அணைத்துக் கொண்டு. இந்த வரிகள் எப்பொழுதுன்னா, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது எங்க அப்பா வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு ரெடியா. தூரத்துல என்ன பார்த்துட்டு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி, எல்லாம் முடிஞ்சிருச்சா, இனிமே உங்க லைஃப் இஸ் டிஃபரண்ட், கம்னு கொண்டு வருவேன். இதே வசனத்தை நம்ம படிக்கிறோம். அந்த வீட்டுல தான் இருந்தா, கால் மேல கால் போட்டு இருந்தா, ஆனா எனக்கு கொடுங்கன்னு தனியா பிரிச்சுட்டு போனான். போய் பண்ணிங்க சாப்பிடுறது சாப்பிட எல்லாத்தையும் இறந்துட்டு வரான். வசனம் சொல்லுகிறது, அவன் தூரத்துல வருகிறதை பார்த்து தகப்பன் இறங்கி அவன் எந்த நிலைமையில இருக்கிறான் என்பதை அறியாமல் ஓடி கட்டி பிடிச்சான். நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் தான். அல்லேலூயா. Even if you lost, அவர் இறங்கி ஓடி வருகிறவராக இருக்கிறார். நான் நினைச்சு பார்த்தேன், அந்த தகப்பன் ஓடி வந்து கட்டி பிடிக்கும் போது அவன் மேல அந்த பன்னிகள் நாற்றம் இருக்கு, வெளியே தொடாதீங்கப்பா, நான் அழுக்கல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஆனா அவன் என்ன சொல்லி, நீ ஏன் பிள்ளைடா, அவன் நீ என்ன பண்ணாலும் நீ ஏன் பிள்ளை, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அழைத்துக் கொண்டான். என் வாழ்க்கை அப்பதான் நடந்துச்சு. அப்பதான் இந்த வரி எழுதினேன். இந்த வரி எழுதுனது ஒரு 18 years பேக். ஆனா அதுக்கு உண்டான ராகத்தை பாடி நான் இப்ப பாடினேன். நீங்கதான் என் தெய்வம், நீங்கதான் என் தெய்வம், உம்மை பாட வந்தேனே, உம்மை துதிக்க வந்தேனே, உம்மை மனதார நன்றி பலி செலுத்த வந்தேனே, உம்மை பாட வந்தேனே, உம்மை துதிக்க வந்தேனே, உம்மை மனதார நன்றி பலி செலுத்த வந்தேனே. நீங்கதான் என் தெய்வம், நீங்கதான் என் தெய்வம். அல்லேலூயா. இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணோம். இதெல்லாம் பெருமையா பண்ணாங்க, நான் அப்படிலாம் பண்ணல. இந்த கொரோனா காலத்துல ஆண்டவரை பத்தி சொல்லணுமே பண்ணேன். நம்ம போலீஸ் அடிலாம் வாங்கல, கொரோனா காலத்துல போய் பண்ணக்கூடாதுன்னு நான் போய் எல்லாம் பண்ணேன். அல்லேலூயா. அன்னைக்கு என்னோட சேனல்ல வெறும் 100 பேர் தான். இன்னைக்கு 16,000 சப்ஸ்கிரைபர் இருக்கு. பெருமைக்காக சொல்லல, அந்த ஒரே ஒரு வரியில் போய் யாராவது ஒருத்தரை தூண்டுட்டோம், ஆண்டு நாமத்தை ஒருத்தர் பெற்றுக் கொள்ளட்டும், ஒருத்தர் போய் அந்த வார்த்தை தேய்ச்சிட்டோம் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து செபிங்க, நீங்க ஊழியத்துக்காக செபிங்க, நானும் உங்க ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுவேன். கர்த்தர் உங்க நிலைமையை மாற்ற போகிறார். You people are going to change. நீங்க இங்கிருந்து போகும்பொழுது சொல்லிட்டே போங்க, நான் அவர் வரும் அளவும் பொறுமையாக இருக்க போகிறேன். God is going to do mighty things in my life. எங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கன்னு சொல்லி விட்டுறாதீங்க. எங்க சபைக்கு தேவன் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். எங்க சபை பக்கத்துல ரோடு கிடையாது. எல்லாம் பெரிய ரோடு போடணும் ஜெபிச்சாங்க. ஆனா நான் அப்படி சொன்னேன், இந்த சின்ன 10 கடி ரோட கூட போடுவான் அப்படின்னு விசுவாசிச்சேன். பெரிய ரோடு போடல, ஆனா எங்க சபையில் இருக்கிற அந்த 10க்கு 10 ரோட தான் போட்டான். கர்த்தர் உங்க நினைவுகளை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயம் செய்கிறவராக